தங்களது கைபேசியை அதிக சத்தம் வைக்காமல் பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் ஹெட்போன் இயர்போன் மாட்டிக்கொண்டு பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனால மொத்தத்தில் பயண கவனம் இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இது மாதிரி அறிவிச்சிருக்கிறதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பயணத்தில் கவனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல அறிவிப்பு. கேட்கும்போது பயணச்சீட்டு வாங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எண்ணி பார்த்துட்டு திருப்பி கேட்க போகும்பொழுது வீண் விவாதங்கள் வரும். நீங்கள் தானே கேட்கணும்னா. ரெண்டாவது, பயணிகளை தொட்டு டிக்கெட் கேட்கக்கூடாதுன்னு ஒரு முறை இருக்கு. அது காமனாக நாங்கள் கேட்கும் பொழுது அவங்க ஹெட்செட் மாட்டி இருக்கிறதுனாலயோ அவங்களுடைய இது கவனம் பூராமே செல்போனில் இருக்கிறதுனாலயோ அது ஒரு விவாதத்துக்குள்ள வந்துடும். ஒரு சிலர் சரின்னு அனுசரிச்சிருவாங்க, ஒரு சிலர் அதனால பெரிய வாக்குவாதங்கள் கூட்டிகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அரசு இதை அறிவிச்சிருக்கிறது ஒரு நல்ல முயற்சி. சேர்த்துருவோம், கண்டிப்பாக சேர்த்துருவோம். ஏன்னா எங்களுக்கு இதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. பயணத்தில் கவனம் இல்லாமல் அவங்க வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு டைம் ஆகி அதுக்கப்புறம் கேட்கும் பொழுதுலாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் இதை மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம். ஓரளவுக்கு மக்கள்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருவாங்க. ரொம்ப முக்கியமான நல்ல அறிவிப்பு. சில காலமாக இந்த ஸ்மார்ட் போன் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு பேருந்துகளில் அதை பயன்படுத்துவதோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. சில பேர் அதை சத்தமாக வச்சு கேட்குறது, பாட்டுகளை யூடியூப்பு இது மாதிரிலாம் வச்சு கேட்குறதுனால சில பயணிகளுக்குள்ளே பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் தொடர்ந்து அறிவுறுத்திக்கிட்டு தான் இருந்தோம். தற்சமயம் அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவாகவே இதை போட்டுருச்சு. பேருந்துகளில் பயணிகள் அதிக சத்தத்தோட செல்ஃபோன் பயன்படுத்தாமல் ஹெட்ஃபோன் இயர்ஃபோன் பயன்படுத்துங்கன்னு சொல்லி சட்டமாக இயற்றியிருக்கு. இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா சில பேர் பயணிகள் இதை பார்த்துக்கிட்டே பயணச்சீட்டு வாங்காமல் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்குது இந்த உத்தரவு. நாங்களும் தொடர்ந்து மக்கள்கிட்ட இதை பற்றி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். மக்களிடம் இது வந்து ஒரு நல்லா ரீச் ஆகி ஒரு விழிப்புணர்வு உண்டாகுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒரு 19 ஆண்டு காலமாக அந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணிபுரிஞ்சிட்டு வர்றேன். இப்போ ஒரு 10 ஆண்டுகளாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பயன்பாடு அதிகரிச்சிருச்சு. அதை பார்த்துக்கிட்டே பயணச்சீட்டு வாங்குறதில்ல, அவங்க அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறதில்ல, அதை சத்தமாக வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கும் பயணிகளுக்கும் அந்த தேவையில்லாத முரண்பாடுகள் நிறைய இருந்துச்சு. இனிமேல் அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலை பொறுத்தவரையுமே இப்போ அதிக பயன்பாடு வந்துருச்சு. யார்ட்டுமே இல்லாமல் இல்லை. இது வந்து பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய அரசு பேருந்தில் இதை யூஸ் பண்ணும்போது பல பேருக்கு பாதிப்படையுது. ஏன்னா ஒருத்தவங்க மருத்துவ உதவிக்கு போகிறாங்க, ஒருத்தவங்க துக்க நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, ஒவ்வொருத்தவங்க உறவினர் போவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. ஒவ்வொரு மனநிலையில் இருக்கும்போது இவங்க வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் சத்தம் வச்சு கேட்கும்போது அதிக அளவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. சட்ட விதிப்படி இது அரசு பயணத்தில் இது மாதிரி கேட்கக்கூடாது. ஹெட்ஃபோனோ இல்லை ஒயர்லெஸ்ஸோ வச்சு கேட்கணும். ஆனால் இவங்க வெளியில் சவுண்டு கேட்குறபடி கேட்கறனால சக பயணிகளையும் பொதுமக்களையும் ரொம்ப பாதிக்குது. அது இல்லாமல் நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் பெரிய சிரமத்தை ஏற்படுத்துது. இதனால விபத்து நடக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விபத்து நடந்திருக்கு சில இடங்கள்ல. வாய்மொழியாக கேட்டிருக்கேன் இது மாதிரி. அதனால இதை தவிர்க்கணும்னு என்னோட கருத்து.